வரவிருக்கும் ரமலான் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நன்மைக்கு களமாக அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளவு நம்மால் இயலுமோ அந்தளவுக்கு அதிலே நாம் நன்மைகளை தேடிக்கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன் காமத்தி ஸாஅத்து ஃபீ யதி அஹதிக்கும் ஃபஸீலத்துன் ஃபல்யக்ரிஸ்ஹா. அதாவது கியாமத்து நிகழ்ந்து விட்டது, கிட்டத்தட்ட கியாமத்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. உங்களில் ஒருவருடைய கரத்தில் ஒரு செடி இருக்கிறது. முடியுமானால் முழுமையாக கியாமத் அது நிகழ்வதற்கு முன்பதாக, உலகம் அழிவதற்கு முன்பதாக அதை நட்டுவதற்கு முடியுமானால் அதை நட்டுவிடட்டும் என்று சொல்கிறார்கள். கியாமத் வந்துவிட்டால் அதற்கு பின்னால் யாருக்கும் வாழக்கூடிய சூழல் இருக்காது. ஆனாலும் கூட வாய்ப்பு இருந்தால் அந்த நன்மையை செய்ய முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்குமானால் செய்து விடுங்கள் என்கிறார்கள். என்று சொன்னால் நன்மையான காரியத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் செய்வதற்கு, மக்களுக்கு பலனுள்ள வகையிலே உள்ள விஷயங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். ஹதீஸ் வலியுறுத்தக்கூடிய செய்தி இது. இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரபலியமான செய்தி ஒன்று உண்டு. கப்பலிலே பயணம் செய்கிறார்கள். ஓரத்திலே, கடற்கரையுடைய ஓரத்திலே, அந்த துறைமுகத்தினுடைய ஓரத்தில் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவருக்கு இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹம செய்யட்டுமாக என்று சொல்ல வேண்டும், நாம் துஆ செய்ய வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மறுபடியும் கப்பலை விட்டு இறங்கி வேறொரு தோணியை பிடித்து, ஒரு சிறிய ரக ஒரு கப்பலை பிடித்து, தோணியை பிடித்து, வாகனத்தை பிடித்து மெனக்கெட்டு போய் அவருக்கு இரஹமுக்கல்லாஹ் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்டார்கள், ஏன் இவ்வளோ சிரத்தை எடுத்து ஒரு திருகத்திற்கு வாடகைக்கு பிடித்து ஒரு தோணியை பிடித்து போய் சொல்லிவிட்டு வந்தீர்களே, என்ன காரணம்? அவர் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய மனிதராக இருக்கலாம் என்று அதற்கு பதில் சொன்னார்கள். அந்த நன்மையை நாம் ஏன் விட வேண்டும் என்று. கனவிலே அவர்களுக்கு அன்று இரவிலே கனவிலே ஒரு அசரீரி கேட்டது, கப்பல் வாசிகளே, இன்று இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு திருகத்தில் சொர்க்கத்தை வாங்கி கொண்டார் என்று. இப்படித்தான் நன்மையை நாம் கொஞ்சம் கூட நழுவ விடக்கூடாத அளவிற்கு, நழுவ விட்டுவிட